தயிர் சாதம் செஞ்சால் மதியானம் சாப்பிட்றாந்தா குழந்தையா இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாராக இருக்கட்டும், கொஞ்சோண்டு பால், தயிர் சாதத்தில் பால் கலந்து காய்ச்சின பால் ஊற்றி தயிர் சாதம் கிண்டி கொடுத்தீங்கன்னா அந்த சாப்பிடக்குள்ள அந்த புளிப்பு சாப்பாடு. இல்லாட்டி காலையில் கலர்ன சாதம் மத்தியானத்துக்கு சாப்பிட்டோம்னா சாதம் புளிப்பாக இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு புளிப்பு இருக்கும். அதுக்கு தயிரை கம்மியாக ஊற்றி பாலை நிறைய ஊற்றுனீங்கன்னா பால் சாதமாக இருக்கும், தயிர் புளிப்பு இருக்காது. இப்படி தயிர் சாதத்தில் ஒரு 4 கிளாஸ் பாலை ஊற்றி கிண்டிங்கன்னா